ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மேக்ஸில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இது வந்து லாஸ்ட்டு டாபிக் சொல்லப்போனால் இதில் வந்து ஒரு ரெண்டு பார்ட் வீடியோ வந்து வரும். நம்ம இதுக்கு முன்னாடி மேக்ஸில் எல்லா டாப்பிக்குமே வந்து ஓவரால் வந்து நம்ம முடிச்சிட்டோன்னு. இது போக நமக்கு ரீசனிங் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. அதுக்கான எல்லா லிங்க்குமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக் எல்லாமே ஓகே. இன்றைக்கி நம்ம நிகழ்தகவு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நிகழ்தகவில் ஒரு ரெண்டு வீடியோ தான் வரும். ஓகேவா, அது வந்து நம்ம டோட்டலாகவே நிகழ்தகவு முடிச்சிட்டோம்னா மேக்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அடுத்த ரீசனிங் சம் மட்டும் இருக்கும். நம்ம அதுவும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, ஒரு பகடை வந்து உருட்டும் போது 4ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன சம்லாம் அந்த நிகழ்தகவில் பார்க்க போகிறோம், பகடையை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு என்னென்ன பார்க்க போகிறோம், அதில் என்னென்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறத வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இதுக்கு போகிற இப்போ நம்ம செய்யக்கூடிய சம் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகேவா, இதில் வந்து நான் உங்களுக்கு பேசிக் சொல்லிடுவேன். பேசிக் தான் இதில் இம்பார்ட்டன்ட் இந்த நிகழ்தகவை பொறுத்தளவில். அப்போ தான் உங்களுக்கு செய்யக்கூடிய சம் வந்து நமக்கு புரியும். ஓகேவா, இப்போ நம்ம என்னென்ன சம்லாம் பார்க்க போகிறோம்னா பகடை அதில் பார்ப்போம். அடுத்தது நாணயம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேவா, பகடை, நாணயம், அப்புறமா வந்து கார்ட்ஸ், அதாவது சீட் இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஓகேவா, கார்ட்ஸ் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வந்து இப்போ பகடையும் நாணயம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகே, பகடை அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியுதா? தாயக்கட்டை. நம்ம தாயக்கட்டை விளாடுவோம்னா அதை தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பகடையில் வந்து மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும்? நமக்கு 6 பக்கங்கள் இருக்கும். அப்படி தானே ஒரு பகடை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதாவது தாயக்கட்டை இந்த மாதிரி ஷேப், ரெண்டுனா இந்த மாதிரி ஒரு ஷேப் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம். நீங்கள் வந்து செஸ் போர்டில் ஆடம்பரிச்சில் அதுக்கு பின்னாடி இந்த பாம்பு தாய்க்கட்டை பார்த்துருக்கீங்களா? அதில் 6 பக்கம் இருக்கும். ஒவ்வொரு பக்கத்தில் என்ன இருக்கும்? ஒரு பக்கம் 1, இன்னொரு பக்கத்தில் அதாவது புள்ளியாக இருக்கும். ஒரு பக்கம் ஒரு புள்ளி, இன்னொரு பக்கத்தில் சைடில் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கனச்சதுரத்தில் ஒரு பகடை இருக்கும்னா இதில் ஒரு புள்ளி, அடுத்த பக்கம் ஆப்போசிட்டில் 2 புள்ளி, 3 புள்ளி அந்த பகடையில் இருக்கும்னா அந்த இதான் இதனுடைய பக்கம் வந்து நமக்கு என்னது? 6. ஓகேவா, அப்போ இந்த ஒரு பகடையில் மொத்தம் நமக்கு எத்தனைனா இருக்குது? 1 2 3 4 5 6. ஓகேவா, ஒரு சைடில் வந்து ஒரு இது இருக்கும். ரெண்டாவது சைடில் வந்து ரெண்டாம் நம்பர் நம்ம உருட்டி போட முடிச்சு அதில் எத்தனை கிடைக்கும் அதை சொல்லுவோம்னா அப்போது ஒவ்வொரு சைடில் மொத்தம் ஒரு பகடை அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு பகடையில் வந்து நமக்கு 6 நம்பர், ஒரு 6 சைடு உண்டு. 6 சைடுடைய நம்பர் நம்ம எழுதிட்டோம். ஓகேவா, இப்போ இது வந்து பகடை. இதுவே 2 பகடை உருட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு பகடைனா நமக்கு புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு பகடையில் நமக்கு என்னென்ன நம்பரில் இருக்கும்? 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும், 6 இருக்கும். இதுவே 2 பகடை அப்படின்னா நம்ம ஒன்றும் இல்லை, 2 பகடை அப்படின்னு உருட்ட வச்சு நமக்கு எப்படி இருக்கும்? 6 வந்து ஒவ்வொரு பக்கம் மொத்தம் ஒரு பகடையில் எத்தனை பக்கம் இருக்கும்? 6 பக்கம் இருக்கும். அதை வந்து 2 பகடைங்க வச்சு வந்து ஸ்கொயர் பண்ணப்போ 6 36 36 கிடைக்கும். ஓகேவா, 36 ஓகேவா, இதை வந்து நீங்கள் ஒரு பகடை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க உங்கள் நோட்டில். அடுத்து 2 பகடைனா நமக்கு என்னது? 36 36 டைம்ஸ் வந்து நமக்கு விழும். ஓகேவா, அந்த வாய்ப்பு அதாவது நிகழ்தகவு. இப்போ ஒரு பகடையில் மொத்தம் எத்தனை டைம்ஸ் விழுறதுக்கான வாய்ப்பு நிகழ்தகவு இருக்குது? 6 டைம்ஸ் விழுறதுக்கான நிகழ்வு. இதே 2 பகடையை வந்து நம்ம உருட்டும் போச்சுல அதுக்கு 36 அப்படிங்கிறது வந்து 36 டைம்ஸ் வந்து விழுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஓகேவா, 36 டைப்ஸ் ஆஃப். அதில் வந்து என்னதுன்னா நம்ம 6 டைம் அது எப்படி விழும்னா இப்போ 2 பகடை இப்போ உருட்டுறோம். அது இப்போது ஒரு பகடை விருட்டம் முடிச்சா கண்டிப்பாக அந்த ஒரு பகடை 1ஆ விழலாம், அல்லது 2ஆ விழலாம், அல்லது 3ஆ விழலாம், 4ஆ விழலாம், 5ஆவது விழலாம், 6ஆவது விழலாம். ஆனால் 2 பகடை விருட்டம் முடிச்சா ஒரு பகடையில் 1ஆ விழலாம், இன்னொரு 2ஆவது பகடையிலையும் 1ஆ விழலாம். ஒரு பகடையில் வந்து 1ஆவும் விழலாம், இன்னொரு பகடையில் 2ஆவும், அதாவது 2ஆம் நம்பரும் விழலாம். ஓகேவா, அதுதான் இப்போ 1,1 இது வந்து 2 பகடை அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கோங்க. 1,2 முதல் பகடையில் வந்து எல்லாமே நமக்கு 1ஆ விழுது, 2ஆவது பகடையில் 1 2 3 அப்படி மாற்றி விழுது அந்த மாதிரி. ஓகேவா, இது 1,4 1,5 1,6 மொத்தம் எத்தனை டைம்ஸ் நமக்கு? 36 அந்த டைம்ஸ் வந்து நமக்கு விழதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் நம்ம நிகழ்தகவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, எத்தனை டைம்ஸ் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஒரு பகடை விட்டோம் முடிச்சா நமக்கு 6 டைம்ஸ் வந்து நமக்கு வாய்ப்பு இருக்கும். 2 பகடை விட்டோம்னா நமக்கு 36 டைம்ஸ். அடுத்தது என்னது? இது வந்து மொத்தம் 36 வரும். நமக்கு ஒரு 6 டைம்ஸ் வந்து முடிஞ்சிட்டு. அடுத்தது என்ன? ஒரு பகடையில் வந்து முதல் பகடையில் 2ஆம் நம்பர் விழலாம், ஒரு பகடையில் ஃபஸ்ட்டு 2ஆவது பகடையில் 1ஆம் நம்பர் விழலாம்ல. அப்போ 2, முதல் பகடையில் எல்லாமே நம்ம 2ஆம் நம்பர்னு வச்சுக்கிடுவோம். அப்போ 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6. ஓகேவா, இந்த வீடியோவை நீங்கள் வந்து இப்போ பகடை நான் இந்த பேசிக் சொல்லுறோம்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா சம் எல்லாம் அப்படியே செய்கிறது. இது அந்த பேசிக்கு புரிஞ்சுட்டாலே நீங்கள் நிகழ்தகவில் எப்படி சம் கேட்டாலும் நீங்கள் செஞ்சிடலாம். ஓகேவா, ஓகே. இப்போ அடுத்தது நம்ம வந்து பகடை வந்து முதல் பகடையில் 3 விழுது, 2ஆவது பகடையில் 1 2 அப்படின்னு சொல்லி மாற்றி விழுது. ஓகேவா, 3,1 3,2 3,4 3,5
3,6 சாரி 3,3 3,4 3,5 3,6. அடுத்தது நமக்கு என்னது ஃபஸ்ட் பகடையில் 4 உழுது ஓகேவா. ரெண்டாவது பகடையில் 1 2 அப்படி மாறி மாறி உழுது. அப்போது 4,1 4,2 4,3 4,5 இந்த மாதிரி நம்ம 6 மொத்தம் நம்ம ஒரு பகடையில் எத்தனை நம்பர் இருக்கும் 6 நம்பர்ஸ் இருக்கும். அந்த 6மே நம்ம வச்சு எழுதணும். அப்போ தான் நமக்கு 36 டைம்ஸ் அந்த 2 பகடை உருட்டம்பூச்சியில் வந்து விழுதுக்கான வாய்ப்புகள் ஓகேவா. 4,4 4,5 4,6 இந்த மாதிரி எழுதிச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு என்னது 5வது முதல் பகடையில் வந்து 5 விழுது. அப்போ 5,1 5,2 5,3 5,4 5,5 5,6 ஓகேவா. இப்போ அடுத்து நம்ம என்னது 6 முதல் பகடையில் 6 விழுது. அப்போ 6, ரெண்டாவது பகடையில் 1 விழுது. அப்போ 6,1 6,2 இந்த மாதிரி 6 வச்சுருப்போம். 6,3 6,4 6,5 6,6 ஓகேவா. மொத்தம் பாருங்கள் முதல் வரிசையில் மொத்தம் எத்தனை டைம்ஸ் 6 இங்கே ஒரு 6 மொத்தம் 6 ஒவ்வொரு வரிசையில் 6 இருக்குது. 1 2 3 4 5 6 வரிசையில் இருக்கும். 6 தொடர் எழுதியிருக்கும் ஓகேவா. அப்போ 6 6 36 டைம்ஸ் இந்த மாதிரி விழுறதுக்கான பகடை உருட்டம்பூச்சியில் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பகடை உருட்டம்பூச்சியில் 1 அல்லது 2 பகடையிலுமே 1 விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஒரு பகடையில் 1 விழலாம், இன்னொரு பகடையில் 2 விழலாம். அந்த மாதிரி இதுக்கான வாய்ப்புகள் 2 பகடை உருட்டம்பூச்சியில் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் நம்ம நிகழ்தகவு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பகடை உருட்டினோம்னா 1லேருந்து 6க்குள்ளே ஏதாச்சும் ஒரு நம்பர் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து 2 பகடை உருட்டம்பூச்சியில் ஓகேவா. 2 பகடை உருட்டம்பூச்சியில் இது வந்து வாய்ப்பு ஓகேவா. இப்போ நீங்கள் பகடையை பற்றி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டீங்க ஓகேவா. பகடையில் வந்து என்னென்ன மாறி இப்போ நான் இதில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் நான் பகடையில் வந்து எடுத்திருக்கேன். ஒரு பகடை 2 பகடையிலன்னு சொல்லி 2 கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன். ஆனால் இதுலேயே நான் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு நான் நிறைய கொஸ்டின் வந்து சொல்லுவேன் ஓகேவா. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பகடை உருட்டும் போது இப்போது பகடையில் பேசிக் சொல்ல போனால் இதுதான் ஓகேவா. உங்களுக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னா ஓகே. இப்போ நான் சம்மில் வந்து நான் நிறைய அதாவது உள்ளுக்குள்ளே நிறைய சம் சொல்லுதேன், அதை புரிஞ்சுக்கோங்க ஓகேவா. இப்போ என்ன சொல்லிட்டாங்க ஒரு பகடை அப்போ வந்து ஒரே ஒரு பகடை உருட்டும் போது என்னது 4ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே. ஒரு பகடை அப்படின்னா நமக்கு என்னது எழுதிடலாம். ஒரு பகடை அப்படின்னா நம்ம என்னென்ன எழுதலாம். ஒரு பகடைனா 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 நம்பருக்குள்ளே தான் இந்த ஒரு பகடை உருட்டம்பூச்சியில் உள்ள அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ 4ஐ விட பெரிய நம்பர் எதெல்லாம் 4ஐ விட அப்போ 4 விட்டுறணும். அப்போ 4ஐ விட இந்த 5 6 ஓகேவா. நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம நிகழ்தகவு அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நிகழ்தகவு 4ஐ விட மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கோ அதை வந்து கீழே போடணும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் நம்பர் ஆஃப் எஸ். அதாவது மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கோ அதை வந்து டோட்டலாக அதை வந்து நம்ம எஸ் அதாவது மொத்த நம்பரை வந்து கீழே போடணும். எதை வந்து நம்ம ஏதாவது நம்பர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. இதெல்லாம் நமக்கு கன்ஃபியூஷனில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது அதை கீழே போடணும். மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது இது 6 அப்படிங்கிறது இருக்குது. 4ஐ விட எத்தனை நம்பர் பெருசு இருக்குது 1 2 5 6 மட்டும் தான் பெருசு இருக்குது. அப்போ 2/6 அப்போ இதை அடி கொடுங்க. 1 2 2 6 அப்போது இதனுடைய நிகழ்தகவு என்னது 4ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 1/3. ஆன்சர் வந்து என்னது 1/3. ஓகே. இப்போது உங்களுக்கு ஒரு பகடை உருட்டம்பூச்சி இப்போ 4ஐ விட என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஓகேவா. இப்போ நம்ம ஒரே ஒரு சம் பார்த்துருக்கோம். அந்த ஒரு சம்லேயே நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இப்போ இதை விட 2ஐ விட அதிகமானது என்ன 3ஐ விட அதிகமான நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு செய்ய தெரியும். ஆனால் இப்போ இதில் கேட்காங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு பகடை உருட்டும் போது வந்து பகா எண்கள் ஓகேவா நல்லா கவனிச்சுக்கோங்க. பகா எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு ஒரு கொஸ்டின் கேட்காங்க ஓகேவா. இது வந்து நான் கொஸ்டினில் இல்லாத சொல்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டினை கொடுத்து எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கான பகா எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பகடையில் ஓகேவா. இப்போ ஒரு பகடை தான். இதில் எது பகா எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அதே மாதிரி தான் மொத்த நிகழ்தகவு நம்ம எழுதிக்கிடணும். மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது 6 நம்பர் இருக்குது. இதில் பகா எண்கள் எத்தனை இருக்கோ அதை நம்ம எண்ணி மேலே போடணும். பகா எண்கள் எது பகா எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்வு 1 அப்படிங்கிறது ஒரு பகா எண்ணா 2 அப்படிங்கிறது ஒரு பகா எண்ணா பகா எண்ணம் இல்லை பகா எண் ஓகேவா. ரெட்டை எண்களுக்குலாம் நமக்கு பகா எண்கள் கேட்டிருக்காங்க. 2 ஒரு பகா எண் தான் ஓகேவா. பகா எண்ணா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பகா எண் அப்படிங்க இருக்குன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 அப்படிங்கிறதுக்குலாம் பகா எண் அப்படிங்கிறது 1ஆலையும் தன்னாலையும் அப்படின்னா மட்டும்தான் வகுப்படும். இப்போ 1ஆல் அதாவது 3 அப்படிங்கிறது 1ஆல் வகுப்படும். அப்புறம் 3 அப்படிங்கிறது தன்னால் வகுப்புனா அதே நம்பரால் வகுப்படும். பகா எண்கள் இதுதான் ஓகேவா. 2 அப்படிங்கிறதும் அதாவது 2 நம்பர்ஸால் 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் ஓகேவா. பகா எண்களில் அது தாண்டி ஃபேக்டர்ஸ் கிடைச்சா அது ஒரு பகா எண்கள் கிடையாது ஓகேவா. அது வந்து 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் நம்ம பகா எண்கள் சொல்லுவோம். அப்போ 1 2 3 4 அப்படிங்கிறது வந்து நமக்கு பகா எண்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. 4 அப்படிங்கிறது பகா எண்கள் கிடையாது. எப்படி சொல்லுவேன்
நமக்கு பகா எண்கள் வந்து 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படும். இது 2 4 அப்படிங்கிறது வகுப்படும், 1 நாள் 4 அப்படிங்கிறது வகுப்படும். அப்புறமா தன்னாலையும் 2 ஃபேக்டர்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்படி தானே இதில் பாருங்கள் 4ஆலையும் வகுப்படும். அப்போ 3 ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அப்போ இது ஒரு பகு எண். ஓகேவா, இது ஒரு பகா எண் கிடையாது. அப்போ 5 அப்படிங்கிறது ஒரு பகா எண்ணா பகு எண்ணா 5 அப்படிங்கிறது ஒரு பகா எண். ஏன்னா 5 அப்படிங்கிறது எனது 1ஆலையும் 5ஆலையும் மட்டும்தான் வகுப்படும், வேறு எந்த நம்பராலையும் வகுப்படாது. 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படைய எண்கள் எல்லாமே பகா எண்கள். 6 அப்படிங்கிறது காரணி நமக்கு 3 வந்துடும், அது ஒரு பகு எண். ஓகேவா, அப்போ பகா எண் மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4. ஓகேவா, மொத்தம் 4 பகா எண்கள். அப்போது 4/6 அப்படின்னு. அப்போது இதை அடி கொடுத்தா நமக்கு 2/3. இதே மாதிரி இப்போ பகா எண்கள் கேட்டோம்னா இதே கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்கலாம்? பகு எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போது ஒரு பகடை ஊட்டும் போச்சில் நான் ஒரு கொஸ்டினை வச்சு உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லி தந்துருந்தேன். நீங்கள் அப்படியே 1 2 போட்டு இதை பகா எண்கள் கிடைப்பதற்கான 2வது கொஸ்டின் போட்டு பகா எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடும். அடுத்த 3ஆவது கொஸ்டின் பகு எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறத எழுதணும். ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம பகு எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு நான் அதாவது இப்போ பேசிக் அப்படிங்கிறது பகா எண்கள்லாம் என்ன, பகு எண்கள்லாம் என்ன, எப்படி கேட்டாலும் கொஸ்டின் உங்களுக்கு கேட்டால் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ பகா எண்கள் பார்த்தா அடுத்து என்ன 3ஆவது கொஸ்டின் இருக்குங்க, எழுதிக்கோங்க. ஓகேவா, பகா எண்கள் பகு எண்கள். சரியா, ஓகேவா. பகா எண்கள் 2வது கொஸ்டின். அடுத்து வந்து பகு எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அதேமாதிரி தான் நம்ம நிகழ்தகவு = மொத்தம் எத்தனை நம்பர் நமக்கு ஒரு பகடையில் இருக்கும்? 6 நம்பர் இருக்கும். அதை கீழே போடணும். டோட்டல் இருக்கிறத கீழே போட்டணும். பகு எண்கள் மொத்தம் நமக்கு பகா எண்கள் 4 தெரிஞ்சுட்டு மீதி ரிமைனிங் அப்போ எழுது 4 நமக்கு 6 அப்படிங்கிறது மட்டும்தான் பகு எண்கள். மித்தது எல்லாமே பகா எண்கள். அப்போ 2. அப்போ இதை அடிக்கொடுத்தா நமக்கு என்ன வரும்? 1/3. அப்போ பகு எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு வந்து 1/3 அப்படின்னு எழுதலாமா? ஓகே. இப்போ நம்ம பகா எண்கள் பார்த்துட்டோம், பகு எண்கள் பார்த்துட்டோம். அடுத்தது இந்த கொஸ்டினில் இன்னும் ஒரு பகடையை வச்சு என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம்? ஒற்றைப்படை எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன, இரட்டைப்படை எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கொஸ்டின் கேட்கலாமா? அப்போ என்னது 4வது கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஒற்றைப்படை அப்படின்னா என்னது? ஒற்றைப்படை எண்கள் 1 3 5 மொத்தம் 3 நம்பர் கிடைக்கும். ஓகேவா, அப்போ ஒற்றைப்படை எண்கள் 3/6 மொத்தம் டோட்டல். அப்போ 1/2. ஓகேவா, அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கலாம்? நமக்கு இரட்டைப்படை எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு, இதுக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இரட்டைப்படை கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இப்போது நம்ம ஒரு பகடை உருட்டுனா என்னென்ன கொஸ்டின்லாம் பார்த்துருக்கோம்? 4ஐ விட, அதுமாதிரி 5ஐ விடன்னு கேட்கலாம், 1ஐ விட எத்தனை பெரிய நம்பர் இருக்குது அப்படின்னு எப்படினாலும் இந்த டைப்ஸில் கேட்கலாம். அப்படிலாம் பகா எண்கள் ஒரு பகடை இது எல்லாமே நம்ம ஒரே ஒரு பகடை வச்சு தான் இதை நோட் பண்ணிக்கணும். ஒரு பகடை வச்சு தான் பார்த்துருக்கோம். அதில் பகா எண்கள் என்ன, பகு எண்கள் என்ன, ஒற்றைப்படை எண்கள் என்ன, இரட்டைப்படை எண்கள் அப்படிங்கிறதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம ஒரு பகடை உருட்டும் போச்சில் என்னென்ன கிடைக்கிறதுக்கான என்னென்ன சம்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, இப்போது 2வது சம் பார்க்கலாம். அதாவது இது ஒரு சம்மில் இது வந்து 1 அப்படிங்கிறது சொல்ல முடியாது, ரோமன் லெட்டர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஒரு பகடை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஒரு பகடையில் என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாமோ அது எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, இப்போது ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? 2 பகடை. ஓகேவா, இப்போ நம்ம எதாவது இப்போ 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. இதுலேயும் நம்ம நிறைய சப் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, 2 பகடைகள் வந்து உருட்டப்படுகின்றன. ஓகேவா, அல்ல 2 முக மதிப்புகளும் சமமாக இருக்க அல்லது முக மதிப்புகளினுடைய கூடுதல் 4ஆக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே. இப்போது நான் உங்களுக்கு இதில் ஒரே ஒரு பேசிக் ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லி தந்துடுறேன். நிகழ்தகவு அப்படின்னு எடுக்கும்போதில் நம்ம வந்து அல்லது அப்படிங்கிறது வார்த்தை வந்துச்சுன்னா நமக்கு என்னென்னா, அல்லது அப்படின்னு ஒரு குறியீடு வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, மற்றும் அப்படின்னு நமக்கு அந்த கொஸ்டினில் வார்த்தை இருந்ததுன்னா அதை நம்ம பெருக்கல் மல்டிப்ளை பண்ணுவோம். அல்லது இந்த 2 வந்து நோட்டில் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து யூஸ் ஆகும் இந்த சம்மில். அல்லது அப்படின்னா நமக்கு என்னது? கூட்டல் பண்ணுவோம், கூட்டுவோம். மற்றும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பெருக்குவோம். ஓகேவா, இந்த 2 வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இதில் வந்து என்ன கொடுத்துட்டாங்க? நமக்கு 2 பகடை உருட்ட முடிச்சு. 2 பகடை உருட்டினா மொத்தம் எத்தனை டைம்ஸ் உள்ளதுக்கான வாய்ப்பு? 36 டைம்ஸ். ஓகேவா, அதான் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். ஓகேவா, பகடைக்குள்ளது 36 டைம்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, கொஸ்டினில் அப்போது 36 அது இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, எழுதுறதுக்கு டைம் ஆகும். அந்த ஒரு பாக்ஸ் வச்சு இப்போ நம்ம என்ன சொல்லிட்டாங்க? 2 முகமதிப்புகளும் சமமாக இருக்க
அல்லது முகமதிப்புகளினுடைய கூடுதல் 4ஆக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஃபஸ்ட்டு நம்ம என்னது 2 முகமதிப்புகளும் சமமாக இருக்க, இதை பார்க்கலாமா. 2 முகமதிப்பு ஓகேவா, இதை தான் நம்ம ஒவ்வொரு இதாக இருக்கலாம் 1,1 இதை தான் ஒரு முகம் 2 முகம் அப்படி சொல்லுவோம். அதாவது இதை தான் முகமதிப்பு அப்படி சொல்லுவோம். அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, 2 முகம் வந்து சமமாக இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 முகமதிப்புகள் சமமாக இருக்க அப்படின்னா என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், 2 முகமதிப்புகள் சமமாக 1,1 அப்படிங்கிறது 2 முகமதிப்புகளும் சமமாக இருக்கா. 1 2 பகடை உருட்டம் போச்சுன்னா இதுலேயும் 1 இதுலேயும் 1. அடுத்து வேறு ஏதாவது சமமாக இருக்கான்னு பாருங்கள். 1,2 தனித்தனியாக இருக்குது. அடுத்தது 2வது வரிசையில் பாருங்கள் 2,2 அப்படிங்கிறது வந்து சமமாக இருக்கா. அப்போ இது 1. அடுத்தது 3,3 அப்படிங்கிறது சமமாக இருக்கா. அடுத்தது பாருங்கள் 4,4 2 முகமதிப்பு, இது ஒரு முகமதிப்பு இது ஒரு முகமதிப்பு, இந்த 2 முகமதிப்பு சமமாக இருக்கணும் ஓகேவா. 4. அடுத்து இந்த 5,5 சமமாக இருக்கா. 6,6 சமமாக இருக்கா. மொத்தம் எத்தனை இருக்குது இதெல்லாம் நம்ம எண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 6 ஓகேவா. 6 கிடச்சிருக்கு. மொத்தம் நமக்கு டோட்டல் எவ்வளவு 36 ஓகேவா. இதை மறந்துடக்கூடாது. ஒரு பகடைனா டோட்டல் வந்து 6, 2 பகடை அப்படின்னா 36 டைம்ஸ், அதாவது 36 டைம் விழுவதற்கான நிகழ்தகவு வந்து நமக்கு உண்டு. அப்போ நம்ம மொத்தம் அப்படிங்கிறத வந்து நம்ம கீழே போட்டுருவோம். அப்போது நம்ம இது 2 முகமதிப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஓகேவா. 2 ஃபஸ்ட்டு தனித்தனியாக இதில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா. 2 முகமதிப்பு விழுவதற்கான நிகழ்தகவு = மொத்தம் 36. அதில் நமக்கு 2 முகமதிப்பு எத்தனை நம்ம அதை எடுத்து எழுதணும் ஓகேவா. இதில் தான் நம்ம குழம்பிடக்கூடாது. அல்லது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கலாம். இதை வந்து நம்ம எடுத்து எழுதுவோம். நமக்கு இதெல்லாம் 2 முகமதிப்புக்கு சமமாக இருந்து 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6 ஓகேவா. இது வந்து 2 முகமதிப்பு, இது ஒரு செக்டார் ஓகேவா. அப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது அல்லதுன்னு கொடுத்தா நம்ம அல்லதுன்னு என்ன சொல்லுவோம் ப்ளஸ். அடுத்தது இது கூட வந்து நம்ம மொத்தம் 6 கூட மொத்தம் 6 இருக்குது. அது கூட நம்ம எதை கூட்ட போகிறோம், முகமதிப்புகளுடைய கூடுதல் வந்து 4. முகமதிப்புகளுடைய கூடுதல் 4 அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போது 1ஐயும் 3ஐயும் கூட்டினா எத்தனை வருது 4. இதை ஒரு முகம் 2 முகம் இந்த 2 முகத்தையும் வந்து கூட்ட முடிச்சா நமக்கு 4 கிடைக்கக்கூடிய நம்பர் மொத்தம் எத்தனைன்னா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 1ஐயும் 3ஐயும் கூட்டினா எத்தனை 4. அப்போ 1 இது 1 1ஐயும் 3 கூட்டினா 4. அடுத்தது நமக்கு என்னது 2ஐயும் கூட்டினா என்னது நமக்கு 4. அடுத்தது 3ஐயும் 1ஐயும் கூட்டினா நமக்கு 4 அப்படிங்கிறது வரும். வேறு எதாவது கூட்டினா நமக்கு 4 வருமா. 4ஐயும் 1ஐயும் கூட்டினா அடுத்து 5 வந்துடும். இதுக்கப்புறமா கூட்டக்கூடியது எல்லாமே அதை விட அதிகமாக தான் வரும். அப்போ மொத்தம் எத்தனைன்னா இருக்குது நமக்கு 1 2 3 ஓகே. இது அப்படியே நம்ம எடுத்து எழுதணும். எதுக்காக எடுத்து எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 1,3 2,2 3,1 ஓகேவா. 1,3 2,2 3,3 3,1 இவ்வளோத்தையும் கூட்டம் வச்சுன்னா நமக்கு முகமதிப்புடைய கூடுதல் எத்தனை வருது 4 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கிது ஓகேவா. அல்லது அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னது ப்ளஸ் பண்ணணும் மொத்தம். அப்போ இதில் எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9. இதில் தான் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா, மொத்தம் நமக்கு அல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் ஃபஸ்ட்டு உள்ளது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 2 முகமதிப்புகளுடைய மொத்தம் இதில் 6 இருக்குது, இதில் 6 இருக்குது, இதில் 3 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 9/36 அப்படின்னு போட்டு செஞ்சுருவோம். ஆன்சர் தப்பாக வரும். ஏன்னா நமக்கு பாருங்கள் இந்த 2 இதில் இப்போ இதில் ஏதாவது ஒன்று சமமாக இருக்கா நம்ம பார்க்கணும். இந்த 1க்கு 2,2 அப்படிங்கிறது இங்கேயும் இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து 2 டைம்ஸ் வந்து நம்ம இதில் கூட்டியிருக்கோம். அப்படி கூட்டக்கூடாது ஓகேவா. ஒரு டைம் மட்டும் தான் இருக்கணும். அப்போ இந்த 2 டைம்ஸ் 2 இதில் வந்து ஒரு திருப்பு மட்டும் தான் எடுக்கணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா. அப்போ மொத்தம் எத்தனை 8 9 கிடையாது. ஏன்னா 2,2 அப்படிங்கிறது 2 டைம் வந்திருக்கு. நம்ம ஒரு டைம் தான் எடுக்கணும் ஓகேவா. அப்போ 8. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், நிகழ்தகவு அப்படிங்கிறது 8/36. டோட்டலாக நமக்கு எத்தனை 36. இப்போ இதை அடி கொடுங்க. 4 2 8 1 2 8 2 16 2 4 9 2 18. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது 2/9 ஆன்சர் ஓகேவா. ஓகே, இப்போது இதை வச்சு நிறைய நம்ம சப்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகேவா. ஓகே, இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் கணக்காக என்ன பார்க்கலாம்னா, இப்போ 2 பகடை உருட்டுறாங்க. நம்ம ஒரு பகடையில் என்னென்ன பார்த்தோம், பகு எண்கள், பகா எண்கள், ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள்லாம் பார்த்தோம்னா அதே மாதிரி நம்ம இதிலே பார்க்க போகிறோம். 2 பகடை உருட்டும் போச்சில் நமக்கு வந்து அடுத்தது எழுதிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்த்தோமா, அடுத்தது வந்து எழுதிக்கோங்க. 2வது கொஸ்டின் என்னென்னா, இதில் 2வது கொஸ்டின் என்ன, அதாவது பகா எண்கள் 2 பகடை உருட்டும் போச்சில் வந்து கூடுதல் வந்து நம்ம இப்போ கூடுதல் வந்து 2 பகா எண்களை வந்து உருட்டும் போது கூடுதல் வந்து பகா எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு, இதில் பெருக்கல் பலனுடைய நிகழ்தகவு அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா. பகா எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறத நம்ம ஓரலாக பார்க்கலாம் ஓகேவா. இப்போது
ரெண்டு பகடை உருட்டுறாங்க. அதில் வந்து அதனுடைய கூடுதல் வந்து பகா எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. பகா எண்கள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. போனதிலே ஒன்றாலே தன்னாலே வகுப்படக்கூடிய எண்கள், இது கூடுதல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. இப்போது அந்த 1அதையும் 2அதையும் கூட்டினா நமக்கு என்ன வருது, 2 அப்படிங்கிறது வருது. அப்போ இது ஒரு பகா எண்ணா. அப்போ 1 2 கூட்டினா என்ன வருது, பகா எண்கள். இது ஒரு 3. அப்போ இதுவும் ஒரு பகா எண்கள். அடுத்தது கூடுதல் பகா எண்கள். அடுத்தது வந்து நமக்கு 1,3 அப்படிங்கிறது நமக்கு வந்து 1,4 அப்படிங்கிறது நமக்கு ஒரு பகா எண். 1,3 அப்படிங்கிறது கூடுதல் வந்து 4 வந்துடும், பகா எண் கிடையாது. 1,5 அப்படிங்கிறது 6 வந்துடும், இது ஒரு பகா எண் கிடையாது. 1,6 அப்படிங்கிறது 7. அப்போ இது ஒரு பகா எண்கள். அப்போ பகா எண்கள் இதில் எத்தனை இருக்குது, 1 2 3 4. ஓகே. ஃபஸ்ட் ரோவில் வந்து 4ன்னு இருக்குது. அடுத்து 2,1 அப்படிங்கிறது கூடுதல் வந்து என்னது, 3. அப்போ இது ஒரு பகா எண். அடுத்தது 2,2 அப்போ 4, இது ஒரு பகு எண். ஓகேவா. அடுத்து 2,3 அப்படிங்கிறது 5, இது ஒரு பகா எண். ஓகேவா. அடுத்து 2,4 அப்படிங்கிறது 6 வந்துட்டு, இது ஒரு பகு எண். 2,5 அப்படிங்கிறது 7, இது ஒரு பகா எண். 2,6 அப்படிங்கிறது 8 வந்துட்டு, இது ஒரு பகு எண். நமக்கு வந்து என்னது, இப்போ ஒரு 2 நம்பர் கூட்டம் வச்சு நமக்கு பகா எண்கள் என்ன வருது அதெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா. அப்போ 2வது ரோவில் 3 நம்பர் வந்து பகா எண்கள். அடுத்து நமக்கு 3,1 அப்படிங்கிறது 4 வந்துட்டு, இது ஒரு பகு எண். 3,2 அப்படிங்கிறது 5, அப்போ இது ஒரு பகா எண். 3,3 அப்படிங்கிறது 6 வந்துட்டு, இது ஒரு பகு எண். 3,4 அப்படிங்கிறது வந்து 7 அப்படிங்கிறது வந்து ஒரு பகா எண். 1ஆலே தன்னாலே 3,5 அப்படிங்கிறது 8, 3,6 அப்படிங்கிறது 9, இதுக்கு வந்து காரணி வந்து நமக்கு 3 வந்துட்டு, இது ஒரு பகு எண். ஓகேவா. 9 அப்படிங்கிறது. ஓகே. இப்போ 3வது ரோவில் நமக்கு 2 பகா எண்கள் கிடச்சிருக்கு கூடுதலில். அப்போ இதில் கூடுதல் 4,1 அப்படிங்கிறது 5 அப்படிங்கிறது, இது ஒரு பகா எண். 4,2 அப்படிங்கிறது 6, இது 4,3 அப்படிங்கிறது 7 கூடுதல். அப்போது 7, இது ஒரு பகா எண். 4,4 அப்படிங்கிறது 8, 4,5 அப்படிங்கிறது 9, இது ஒரு பகு எண். 4,6 அப்படிங்கிறது 10 வந்துடும், இது ஒரு பகு எண். 5,1 இரட்டை எண்ணுக்கும் பகா எண்ணுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. நம்ம ஒற்றைப்படை எண்களை தானே எல்லாமே பகா எண் அப்படிங்கிறத சொல்லிட்டு வரோம் அப்படின்னு நினைக்காதீங்க. 9 அப்படிங்கிறது ஒரு ஒற்றைப்படை எண் தான். பட் அதனுடைய காரணி வந்து பாருங்கள், இது 1ஆலையும் வகுப்போம், 9ஆலே அடிப்போகும், 3ஆலே அடிப்போகும். காரணி வந்து 3. 1ஆலையும் 2 தன்னாலையும் வகுக்கூடிய எண்களை மட்டும் தான் நம்ம பகா எண்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகேவா. 5,1 அப்படிங்கிறது வந்து என்னது, ஒரு பகு எண். 5,2 அப்படிங்கிறது 7 வருது. அப்போ இது ஒரு பகா எண். 5,3 5 + 3 8 வந்துடும். 5 + 4 அப்படிங்கிறது 9 வந்து, இது ஒரு பகு எண். 5,5 10 வந்துடும். 5,6 அப்படிங்கிறது 11. 1,11 இந்த 2 நம்பரால் மட்டும்தான் இது வகுப்படும், வேறு எதாலையும் வகுப்படாது. அப்போ 5,6 அப்படிங்கிறது ஒரு பகா எண். 6,1 அப்படிங்கிறது 7 வரும். இப்போ இது ஒரு பகா எண். 6,2 அப்படிங்கிறது 8 வந்துடும். 6,9 9. 6 + 4 10 வந்துடும். 6 5 ப்ளஸ் பண்ண நமக்கு என்ன வரும், 11 வரும். இது ஒரு பகா எண். 6,6 12 அப்படிங்கிறது வந்துடும், இது ஒரு பகு எண். அப்போ ஓகே. இப்போ நம்ம பகா எண்லாம் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். பகா எண்கள் கூடுதல், அதாவது 2 பகடை உருட்டும் மூச்சில் வந்து கூடுதல் பகா எண், அதாவது பகா எண் கூடுதல் வந்து பகா எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த முக எண்களை கூட்டணும். அதில் எதுலாம் பகா எண் கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம கூட்டணும். மொத்தம் எத்தனை, 1 2 3 நீல கலரில் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம்னா அது எல்லாமே பகா எண்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேவா. மொத்தம் எத்தனை பகா எண்கள் கிடச்சிருக்கு, நமக்கு 15 பகா எண்கள் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா. 15. இதை வந்து நம்ம எடுத்து எழுதணும் தேவையில்லை. மொத்த பகா எண்கள் நமக்கு என்னது, 15. டோட்டலாக நமக்கு மொத்தம் எத்தனை 2 பகடை உருட்டினா நமக்கு கிடைக்கும், 36 டைம்ஸ். ஓகேவா. அதால் இப்போ நம்ம அடி கொடுப்போம். 5 3 15, 1 3 3 2 3 6. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது, 2 பகடை உருட்டும் மூச்சில் கூடுதல் பகா எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு வந்து 5/12 ஆன்சர். ஓகேவா. அடுத்தது 3வது கொஸ்டின் எழுதிக்கோங்க. அதே மாதிரி தான் கூடுதல் பகு எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன, பகு எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன. ஓகேவா. இப்போ வந்து இது ரொம்ப சிம்பிள். நம்ம ப்ளூ கலரில் போட்டிருக்கிறது எல்லாமே பகா எண்கள், மீதி இருக்கிறது எல்லாமே பகு எண்கள். அப்படி தானே, கூடுதல் எல்லாமே பகு எண்கள். அப்போ அதெல்லாம் நம்ம எண்ணிடலாமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. ஓகேவா.
21 அப்படிங்கிறது வந்து என்னது மொத்தம் 21 அப்படிங்கிறது பகு எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது வேணால் மெமரி கூட பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு அங்கே டைம் ஆகுனா பகா எண்கள் கூடுதலுடைய பகா எண்கள்னால் மொத்தம் 15 நம்பர் கிடைக்கும், இரட்டைப்படை இல்லை. அடுத்தது கூடுதல் பகு எண்கள்லாம் மொத்தம் 21 இருக்கும், டிவைட் பை 36. ஓகே, 36 டைம்ஸ் இப்போ வந்து கேன்சல் பண்ணுங்கள். 7 3 21, 1 3 3, 2 3 6. அப்போது கூடுதல் இரட்டை பகடை 2 பகடை வந்து கூட்டம் போச்சு கூடுதல் பகு எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 7/12. ஓகேவா. ஓகே, இப்போ அடுத்து நமக்கு என்ன ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதாவது இதேமாதிரி பெருக்கல் பலனில் வந்து பகா எண்கள் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். ஓகேவா. அடுத்தது பெருக்கல் பலனில் பகு எண்கள் என்ன அப்படிங்கிறதும் கேட்கலாம். ஓகேவா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிது. பெருக்கல் பலனுடைய இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகேவா. பெருக்கல் உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதிச்சுக்கோங்க. ஓகேவா. பெருக்கல் பலன் வந்து பெருக்குனா அதாவது 2 பகடையை வந்து உருட்டும் போது பெருக்கும் போச்சில் கிடைப்பதற்கான பகு எண்கள் என்ன, பகா எண்கள் என்ன. ஓகேவா. பகு எண்ணும் பகா எண்ணும் இந்த 2 சம் வந்து செஞ்சு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. பகு எண். ஓகே, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் ஓரலாக சொல்லுவேன். அப்போ அது 1 இதை பெருக்கும் மிஷன் நமக்கு 1 அப்படிங்கிறது வருது. அப்போ இது ஒரு பகா எண். 1 2 பெருக்கும் மிஷன் 2 வருது. அதாவது இந்த 2 நம்பரையும் பெருக்கணும். பெருக்கினா நமக்கு என்ன வருதோ அது வந்து பகு எண்ணா பகா எண்ணா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா. அப்போது பெருக்கல் பலன் அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு அது பகு எண்ணா பகா எண்ணான்னு பார்த்து நம்ம பெருக்கணும். இப்போ 1 5 1 3 3 அப்படிங்கிறது ஒரு பகா எண். 1 4 4 அப்படிங்கிறது என்னது நமக்கு இது ஒரு பகு எண் அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக இது எழுதிக்கணும். ஓகேவா. அப்போது பெருக்கணும். இந்த நம்ம ஃபஸ்ட் நம்பரையும் 2ஆம் நம்பரையும் பெருக்கணும். அதில் என்ன கிடைக்குதோ அதை நம்ம மொத்தம் எத்தனை பகா எண்கள் இருக்குது, பெருக்கல் பலனில் எத்தனை பகா எண்கள் இருக்குது, பெருக்கல் பலனில் எத்தனை பகு எண்கள் இருக்குது அப்படிங்கிறத போட்டு நம்ம அடிக்கணும். ஓகேவா. அந்த சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, இப்போது அடுத்த மெத்தட் பார்ப்போம். ஓகேவா. இப்போ நம்ம பகு எண்கள் பகா எண்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஒற்றைப்படை எண்கள். அதாவது 2 பகடையை வந்து உருட்டும் போது வந்து என்னது நம்ம ஒற்றைப்படை எண்கள் ஒரு பகடை ஊட்டும் போச்சில் பார்த்துருக்கோம்னா அதே மாதிரி என்னது 2 பகடை ஊட்டும் போது ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன, இரட்டைப்படை எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்வு. நான் ஒற்றைப்படை வந்து சொல்லுதே. ஓகேவா. ஒற்றைப்படையிலுமே நமக்கு என்னது கூடுதல், அதாவது கூடுதல் ஒற்றைப்படை எண்கள் கிடைப்பதற்கான கூடுதல் நிகழ்தகவு. ஓகேவா. கூடுதல் பெருக்கல் பலன். இதுலேயும் நமக்கு கூடுதல் பெருக்கல் பலன், அதாவது 2 நம்பரை வந்து கூட்டும் போச்சில் ஒற்றைப்படை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது 1 அதாவது 1,1 இதை கூட்டினா நமக்கு 2 அப்படிங்கிறது இது வந்து ஒரு இரட்டைப்படை எண். ஓகேவா. 1,2 அப்படிங்கிறது நமக்கு 3. இதை மாதிரி நமக்கு வந்து எத்தனை நம்பர் வந்து ஒற்றைப்படையில் வருதோ இந்த 2 நான் உங்களுக்கு இதிலே சொல்லியிருந்தேன். ஓகேவா. ஒற்றைப்படை எண்கள் இப்போ 1,1 1,2 1,3 இந்த மாதிரி நமக்கு எப்படி 6,6 வரைக்கும் இருக்கும்ல. இதில் எந்த நம்பரை கூட்டம் வச்சு நமக்கு ஒற்றைப்படை வருதோ அதையெல்லாம் நம்ம எடுக்கணும். 1,3 வந்து கூட்டினா நமக்கு என்னது ஒரு 3. அப்போ எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம கீழே போடணும். டிவைட் பை 36. மொத்த ஒற்றைப்படை எண்கள் நமக்கு கூடுதல் 2 பகடை கூட்டம் வச்சுல கூடுதல் ஒற்றைப்படை நமக்கு எத்தனை கிடைக்கும்னா டோட்டலாக 18 கிடைக்கும். ஓகேவா. நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கூட்டு சொன்னோம்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து ரொம்ப லென்த்தாக போகும். எப்படி கூட்டணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேவா. அப்போ நம்ம இதை அடித்து போடுவோம். 9 18 1 2 2 6. அப்போ ஆன்சர் என்னது 9/13. இதேமாதிரி என்னது கூடுதல் இரட்டைப்படை எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படிங்கிறது 1 2 1 கூட்டினா என்னது 2, 1 3 கூட்டினா என்னது 4. இந்த மாதிரி எத்தனைனா இரட்டைப்படை எண்கள் கூடுதல் கிடைக்குதோ அதை வந்து நம்ம எண்ணி போடணும். அப்போது இரட்டைப்பகடை எண்கள் அப்படின்னா 36. மொத்தம் இரட்டைப்படை எண்கள் வந்து 2 பகடை உருட்டும் போது கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னென்னா அதுவும் 18. இதுவும் ஒரு 18. ஓகேவா. சேமாக தான் வரும் 18. இதையும் அடித்தா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 9 சாரி இது வந்து 1 2 8 2 16. அப்போது 9 9 20 18 1/2 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். 9 2 18 1 2 8 2 16. அப்போது 9 9 20 18 1/2 அப்படிங்கிறது நிகழ்தகவு வந்து கிடைக்கும். ஓகே, இதில் வந்து நமக்கு ஒரே முகம் இல்லாட்டா வெவ்வேறு முகம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கேட்கலாம். ஓகேவா. 2 நாணயத்தில். ஓகே, இப்போ அடுத்த சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே இப்போது நம்ம வந்து இதில் 5 ஒற்றைப்படை எண்களுடைய கூடுதல் 2 பகடை ஊட்டம் வச்சுல கூடுதல் வந்து ஒற்றைப்படை பார்த்தோம். அதே கூடுதல் இரட்டைப்படை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன பார்க்கலாம். இதேமாதிரி நம்ம கூடுதலில் பார்த்தோம்னா அதுமாதிரி எனது பெருக்கல் பலனில் வந்து இந்த ஒற்றைப்படை எண்கள் எத்தனை அதுமாதிரி 1 1 பெருக்குனா வரும்ல அந்த மாதிரி நம்ம பகா எண்கள் பார்த்தோம்னா அதே மாதிரி. ஓகேவா. அது ஒரு 6 7. ஓகேவா. இந்த மாதிரி நீங்கள் கீழே சம் போட்டு செஞ்சுக்கோங்க. இது எல்லாமே அதாவது இரட்டைப்படை எண்களை வந்து இது பண்ண போச்சுல கீழே செய்யக்கூடிய இது எல்லாமே ஒவ்வொரு சம்மு தான். ஓகேவா. இதுதான் உங்களுக்கு ஒரு சம்மை வச்சு நான் சொல்லி தந்திருக்கேன். ஓகேவா. நீங்கள் இது எல்லாமே 1 2 3 போட்டு
வரிசை எழுதுறீங்க ஓகேவா. கூடுதல் பகாயன்கள் கிடைப்பதற்கான 2 பகடை விட்டுமிச்ச கூடுதல் பகாயன்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு, கூடுதல் பகுயன் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறது. அடுத்த பெருக்கல் பலன் வந்து பகுயன்கள் பகாயன்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறது எழுதணும். அதே ஒற்றைப்படையில் வந்து கூடுதலில் வந்து நான் சொல்லியிருந்திருக்கேன். அதே இரட்டைப்படையில் வந்து கூடுதல் என்ன ஓகேவா. பகுயன்கள் பகாயன்கள் ஒற்றைப்படை என்ன எது இரட்டைப்படை என்ன எது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுட்டாங்களே. அது கூடுதல் பெருக்கல் அதை பெருக்கி போட்டு எது ஒற்றைப்படை எது இரட்டைப்படை எது பகுயன் எது பகாயன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி மொத்தம் எத்தனை இருக்கோ டோட்டல் நம்பரால் வந்து அதை அடி கொடுக்கணும் ஓகேவா. ஓகே, இப்போது இரட்டைப்படை வந்து நமக்கு முடிஞ்சிடுச்சு. இதேமாதிரி எனது பெருக்கல் பலன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் ஓகேவா. பெருக்கல் பலன் ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம பகடை வந்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா நாணயங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேவா. நாணயம் அப்படின்னா நமக்கு தெரியுதா, அதாவது துட்டு 1 ரூபா துட்டில் பார்த்துருக்கீங்களா, அந்த துட்டில் ஒரு சைடில் வந்து தலை இருக்கும், இன்னொரு சைடில் வந்து பூ இருக்கும். அப்போது என்ன சொல்லியிருக்காங்க, இதில் 2 நாணயங்கள் ஒன்றாக வந்து சுடப்படுகின்றன 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 நாணயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு நாணயத்துக்கு எத்தனை பக்கம், நம்ம இப்போ ஒரு பகடைனா அதில் எத்தனை பக்கம் இருந்துச்சு, 6 பக்கம் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பகடையில் அப்படிங்க முடிச்சு 2 பகடைங்க முடிச்சு அதை ஸ்கொயர் பண்ணோம்னா அப்போ இங்கே 2 நாணயம் இருக்குது, எத்தனை பக்கம் இருக்குது 2, அப்போ அதாவது ஸ்கொயர் பண்ணால் மொத்தம் எத்தனை டைம்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 4 டைம்ஸ் ஓகேவா. 4 டைம்ஸ் கிடைப்பதற்கான இப்போ 2 நாணயத்தை நம்ம எத்தனை டைம்ஸ் வந்து சுண்டா நமக்கு 4 விதமாக உள்ளதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அந்த 4 விதம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ 2 நாணயம் ஒன்று வந்து அந்த 4 இது என்ன ஹெட்டு அதாவது மொத்தம் 2 நாணயம் இருக்குது. ஒரு நாணயத்தில் ஹெட்டு விழலாம், இன்னொரு நாணயத்தில் ஹெட்டு விழலாம். அடுத்தது ஓகேவா. அடுத்தது ஒரு நாணயத்தில் ஹெட்டு விழுந்து இன்னொரு நாணயத்தில் பூ டெய்ல் அப்படின்னா ஒன்றும் இல்லை பூ ஓகேவா. பூ சி அதை நம்ம ஹெட்டு அப்படிங்கிற வார்த்தை தலை அப்படிங்கிறத ஹச் அப்படிங்கிற லெட்டர்லையும் டெய்ல் அப்படிங்கிறத வந்து நம்ம சி அப்படி பூ அப்படிங்கிறத வந்து சி அப்படிங்கிற லெட்டரில் வந்து குறிக்கும் ஓகேவா. அடுத்து இன்னொரு இதில் வந்து பூ ஃபஸ்ட்டு ஒரு நாணயத்தில் வந்து ஃபஸ்ட்டு தலை விழுந்திருக்கு, ரெண்டாவதுல வந்து தலை விழுந்திருக்கு. ஃபஸ்ட்டு நாணயத்தில் இதில் வந்து தலை விழுந்திருக்கு, ரெண்டாவது நாணயத்தில் வந்து பூ விழுந்திருக்கு. இப்போது ஃபஸ்ட் நாணயத்தில் வந்து பூ விழுது, ரெண்டாவது நாணயத்தில் வந்து என்னது தலை விழுது. அடுத்தது ஃபஸ்ட்டு நாணயத்துலேயும் பூ விழுது, ரெண்டாவது நாணயத்துலையும் ரெண்டாவதோடைய காயின் இருக்கும்னா அதுலேயும் நமக்கு பூ விழுது ஓகேவா. மொத்தம் அப்போது நமக்கு 4 டைம்ஸ் விழுதுக்கான சான்ஸ் இருக்குது ஓகேவா. இதை தான் நிகழ்தகவு ஓகேவா. இப்போ நாணயங்கள் வந்து 4 டைம்ஸ் 1 2 3 4 2 நாணயங்கள் சுண்டப்படும் போது நாணயங்களா நமக்கு மொத்தம் 4 டைம்ஸ் இது வந்து நம்ம எழுதியிருக்கோம் ஓகேவா. அடுத்த நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன. அதாவது முகங்கள்னால் இது என்னது ஹச்சி, ஒவ்வொரு முகமும் வெவ்வேறு முகங்கள், இதுவும் 2 ஒரே முகம். அப்போது மொத்தம் எத்தனை இருக்குது நிகழ்தகவு அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம். நிகழ்தகவு மொத்தம் எத்தனை அப்படிங்கிறது என்ன ஓகே. 1 2 3 4 மொத்தம் 4 எனது வெவ்வேறு முகம். இது வந்து இது வேறு முகம், இதில் ஃபஸ்ட் நாணயத்தில் வந்து தலை விழுந்திருக்கு, ரெண்டாவது நாணயத்தில் பூ விழுந்திருக்கு, இது வேறு முகம். அப்போ இதுவும் வேறு முகம் இது வேறு முகம். அப்போ 1 2 இது ஒரே முகம். அப்போ இது சேர்க்கக்கூடாது. அப்போ மொத்தம் எத்தனை 1 2 வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவும் மொத்தம் 2 டைம்ஸ். இதை வந்து இப்போ அடிக்கொடுங்க 1 2 2 4. அப்போது ஆன்சர் வந்து என்னது 1/2 ஓகேவா. வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 1/2 ஓகே. இதிலே நம்ம நிறைய சம்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகேவா. இப்போ இந்த 2 நாணயம் வந்து இப்போ 2 இதிலே நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா ஓகேவா. இதை அடுத்து 2வது கொஸ்டின் கீழே போட்டு எழுங்க ஓகேவா. 2வது நாணயம் அப்படின்னு போட்டு இது ஒரு முதல் கொஸ்டின், அடுத்த 2வது கொஸ்டின் போட்டு எழுதுங்க ஓகேவா. அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா 2 இப்போ வெவ்வேறு முகம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இதுவே நமக்கு ஒரே முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாமா. அப்படின்னா நீங்கள் என்ன எழுதுவீங்க, மொத்தம் ஒரே முகம்னா ஹச்சு ஒரே முகம், பூவும் ஒரே முகம் அப்படி தான் ட்ரீ. அப்போ ஆன்சர் நமக்கு 1/2 தான் வரும். அப்போது ஒரே முகம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு சொல்லி 2வது கொஸ்டின் ஒரே முகம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னா என்னது 2 மொத்தம் 1 2 2/4 இது அடிக்கொடுத்தது 1/2. இப்போது 4வது சம் இதில் நம்ம நாணயத்துக்கு வந்து 2 பக்கம் மொத்தம் எத்தனை டைம் இது வந்து 3 டைம்ஸ் வந்து சுண்டப்படுது. அப்போது 2 4 4 2 8 டைம்ஸ் வந்து நமக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. 8 டைம்ஸ் வந்து அந்த கெட்டு பூ வந்து விழலாம் ஓகேவா. இப்போ வந்து இது வந்து 3 நாணயம். அப்போது ஒவ்வொரு நாணயத்தில் ஹெட்டு தலை அப்படி 3 நாணயத்தில் இருக்குது. 3 நாணயம் எப்படினாலும் விழலாம் ஓகேவா. இதை வந்து நம்ம 8 டைம்ஸ் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம். ஃபஸ்ட்டு ஹச்சி 3 நாணயத்துலையுமே தலை விழலாமா, அதேமாரி 3 நாணயத்துலையுமே பூவும் விழலாமா ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு 2 நாணயத்தில் மட்டும் தலை விழுது, 3வது நாணயத்தில் பூ விழுது. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு 2 நாணயத்துலேயும் பூ விழுது, 3வது நாணயத்தில் தலை விழுது ஓகேவா. அடுத்தது இதில் வந்து ஃபஸ்ட்டு நாணயத்தில் மட்டும் தலை விழுது, இங்கே ஃபஸ்ட்டு நாணயத்தில் மட்டும் பூ விழுது, மித்த 2 தலை விழுது ஓகேவா. அடுத்தது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் நாணயத்துலேயும் கடைசி நாணயத்தில் மட்டும் தலை விழுது,
இங்கேயும் ஃபஸ்ட் நாணயத்துலேயும் கடைசி நாணயத்தில் மட்டும் பூ விழுது. ஓகேவா? மொத்தம் 8 டைம்ஸ் இருக்கும். நம்ம 8 டைம்ஸ் வந்து எழுதிட்டோம். ஓகேவா? இந்த மாதிரி சொல்லி சொல்லி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? மொத்தம் 8 டைம்ஸ் உள்ளதுக்கான வாய்ப்பு 1 2 3. ஓகே, இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதில் கேட்டிருக்காங்க, குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் அப்படின்னா என்னென்னா 2 தலை இருக்கணும், அதுக்கு கூட இருக்கலாம். ஆனால் அந்த குறைந்தபட்சம் 2 தலையை விட கம்மியாக இருந்துடக்கூடாது. ஒரு தலையோ பூவோ மட்டுமே இருந்துடக்கூடாது. அப்போ குறைந்தபட்சம் 2 தலை இருக்கணும். இல்லை 2 தலை இருக்குது, எக்ஸ்ட்ராவும் ஒரு தலை இருக்குது. அதாவது குறைந்தபட்சம் அப்படின்னா அதை விட கூட இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அதை விட கம்மியாக இருக்கக்கூடாது. 2 தலை இருக்குது, எக்ஸ்ட்ரா 1 இருக்குது. அப்போ 1, அடுத்து இதில் 2 தலை இருக்குது, அப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பாருங்கள் ஒரே ஒரு தலை தான் இருக்குது, அப்போ இதை சேர்க்காமல் சேர்க்கக்கூடாது. ஓகேவா? அடுத்து இதில் 2 தலை இருக்குது, அப்போ இதையும் சேர்த்துக்கலாம். ஓகே, குறைந்தபட்சம் 2 இருக்கணும், அதை விட கூடலாக இருக்கலாம், ஆனால் அதை விட கம்மியாக மட்டும் இருக்கக்கூடாது. ஓகே, குறைந்தபட்சம்னா இதுதான் மீனிங். இதில் 3 பூ இருக்குது, இதை சேர்க்கவே கூடாது, ஏன்னா நமக்கு இதில் தலையே இல்லை. இதில் ஒரு தலை தான் இருக்குது, இதில் 2 தலை இருக்குது. ஓகேவா? அப்போ இதை 2 சேர்க்கலாம். குறைந்தபட்சம் 2 தலையாவது இருக்கணும், அதை விட கூட இருக்கலாமே தவிர கம்மியாக இருக்குது. இதில் ஒரே ஒரு தலை தான் இருக்குது, கம்மியாக இருக்குது. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு சம்முக்கான ஆன்சர் நிகழ்தகவு. இதனுடைய நிகழ்தகவு எனது குறைந்தபட்சம் 2 தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு. டோட்டல் மொத்தம் எத்தனை டைம்ஸ் உள்ளதுக்கான வாய்ப்பு? 8 டைம்ஸ். மொத்தம் நமக்கு எத்தனை? குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 1 2 3 4 4. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணால் 1 நாள் 4, 2 நாள் 8. ஆன்சர் 1/2. ஓகே, இப்போது செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க? அதிகபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிகபட்சம்னா அதாவது அதிகமாக 2 தலை, அதிகபட்சம் 2 இருக்கணும், அதுக்கு கீழே கம்மியாகவும் இருக்கலாம், ஆனால் அதிகபட்சமே 2 தான் இருக்கணும். அந்த 2 தாண்டி வந்து போகக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதிகபட்சம், குறைந்தபட்சம்னா 2 இருக்கணும், அதுக்கு மேலே போகலாம், ஆனால் அதிகபட்சமே இப்போ நீ அதிகபட்சமாக இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னா அதை தாண்டி மேலே போகக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, இப்போ செகண்ட் சம்முக்கான நிகழ்தகவு. ஓகேவா? இப்போ அதிகபட்சம் 2 தலை இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்போ இந்த இதில் 2 தலை இருக்குது, நான் எக்ஸ்ட்ரா ஒரு தலை இருக்குது, நமக்கு அதிகபட்சமே 2 தலை, இதில் 3 தலை இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. ஆனால் அதிகபட்சம் 2 தலை தான் இருக்கணும், அதுக்கு கீழே இருந்தாலும் நம்ம அதை வந்து சேர்த்துக்கலாம். ஓகேவா? அதை விட அதிகமாக இருந்தால் வந்து இதை சேர்க்கக்கூடாது, ஏன்னா அதிகபட்சமே 2 நம்பர் தான் இருக்கணும். அப்போ இதை சேர்த்துக்கலாம். 1, இதில் வந்து அதிகபட்சம் 2 தலைகள், ஒரு தலை இருக்குது. ஓகேவா? அப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம், ஏன்னா அதிகபட்சம் 2 தான், அதை வந்து இல்லாமே இருக்கலாம், ஒரு தலையும் இருக்கலாம். அப்போ இதையும் சேர்த்துக்கலாம். ஓகே, 1 2, இதில் 2 தலை இருக்குது, இதையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு தலையுமே இல்லை, ஆனால் நம்ம இதையும் சேர்த்துக்கலாம், ஏன்னா அதிகபட்சம் 2 தலைகள். அவங்க அதை வந்து நம்ம அதிகபட்சம் அந்த 2 விட கூட தான் போகக்கூடாது, தவிர இல்லாமலும் இருக்கலாம், 1 கம்மியாகவும் இருக்கலாம். ஓகேவா? இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் 2 தலை இருக்குது, இதில் ஒரு தலை இருக்குது. ஓகேவா? அந்த 1 மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்க மாட்டோம். காரணம் வந்து அதிகபட்சமே 2 தான் இருக்கணும், நமக்கு இதில் 3 தலை இருக்குது, இதை மட்டும் நம்ம சேர்த்துருக்க மாட்டோம். மொத்தம் அப்போ இதில் வேறு மதிப்பெனது நிகழ்தகவு = மொத்தம் 8, மொத்தம் 7. அந்த 1 தான் சேர்த்துருக்க மாட்டோம். அப்போ 7/8 ஆன்சர். இந்த மாதிரி என்னது இப்போ தலையை வச்சு கேட்டாங்களா, குறைந்தபட்சம் 2 தலை பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்கலாம். அதேமாதிரி அதிகபட்சம் 2 பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அந்த 2 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம பகடை பார்த்துட்டோம், நாணயம் வந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போது அடுத்த சம் வந்து பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த சம்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இதுலேயும் நம்ம சப்ஸ்டியூட் சம் வந்து நம்ம பார்ப்போம் என்னென்ன இருக்குது. ஒரு சாதாரண வருடத்தில் வந்து 53 சனிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு வருடத்தில் மொத்தம் நமக்கு எத்தனை வாரம் இருக்குது அப்படிங்கிறதுனா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வருடம், அதாவது ஒரு சாதாரண வருஷத்தில் மொத்தம் நமக்கு 52 வாரம். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, 52 வாரம் ப்ளஸ் ஒரு நாள். இதை சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது நோட் பண்ணக்கூடியது ஒரு சாதாரண வருடம். ஓகேவா? இதை தான் நீங்கள் நோட் பண்ணணும். ஒரு சாதாரண வருஷத்தில் வந்து 52 வாரம், ஏன்னா ஒவ்வொரு வாரத்துலையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இருக்குமா. ஓகேவா? அதுக்காக நம்ம இப்போ வாரத்தில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? 52 வாரம் ப்ளஸ் ஒரு நாள் அப்படிங்கிறது. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒரு சாதாரண வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது மொத்தம் ஒரு வாரத்தில் எத்தனை நாள் நிகழ்தகவு அப்படிங்கிறது எழுதுவோம். ஓகேவா? நிகழ்தகவு நமக்கு 53, நம்ம வாரத்தில் தான். அப்புறம் ஒரு வாரத்தில் மொத்தம் 53 வெள்ளிக்கிழமை கிடைப்பதற்கான ஒரு வாரத்தில் மொத்தம் எத்தனை நாள், நமக்கு 7 நாள். அப்போது கீழே வந்து அதை 7 வந்து போடணும். ஓகேவா?
ஓகே. இப்போ அந்த 7 நாளில் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு நாள் தான் நமக்கு சனிக்கிழமையாக இருக்குது. அப்போ 1/7 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ 53 வெள்ளிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1/7. அதேமாதிரி 53 வெள்ளிக்கிழமை, 53 சனிக்கிழமை, 53 ஞாயிற்றுக்கிழமை, என்ன கிழமை கேட்டாலுமே நமக்கு அந்த வாரத்தில் ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையும் இருக்கும். ஓகே. இப்படிங்க கொஸ்டின் கேட்கலாம். அப்புறமா இதில் வந்து இந்த இதேமாதிரி ஒரு சாதாரண வருடத்துலேருந்து 52 வெள்ளிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா 52. ஓகேவா? இது வந்து 52 வெள்ளிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. 52 மொத்தமாக்கு எத்தனை 7 நாள், அதில் வந்து எனது வெள்ளிக்கிழமை மட்டும் அடிச்சிடணும். மீதி மொத்தம் எத்தனை நமக்கு அந்த 7 நாள் எத்தனை நாள் இருக்கும்? 6 நாள் மட்டும் இருக்குமா? அப்போ அதை வந்து எழுதணும் 6/7. ஓகேவா? 53 வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு அந்த 7 நாளில் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நமக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வரும். அப்போ 1/7. இப்போ 52 வெள்ளிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த 7 நாளில் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் அடிச்சுட்டு மீதி எத்தனை நாள் இருக்கும்? 6 நாள் இருக்கும். அப்போ 6/7 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இதே ஒரு சாதாரண வருடத்தில் வந்து வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து இயலாத நிலை. ஓகேவா? 3வது கொஸ்டின்னா ஒரு சாதாரண வருடத்தில் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து இயலாத நிலை அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஏன்னா நமக்கு எல்லாமே ஒவ்வொரு நாள் தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு சாதாரண வருடம், ஒரு நாள் தான் ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? இது வந்து இயலாத நிலை அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஆன்சர் இயலாத நிலை, ஒரு சாதாரண வருடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா. ஓகேவா? இப்போ அடுத்து ஒரு லீப் ஆண்டு அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இது ஒரு நெட்டாண்டு அப்படின்னா லீப் ஆண்டு. லீப் ஆண்டுன்னா நமக்கு தெரியுங்களா? அதாவது மித்த எல்லா நாளுமே இதில் வந்து 365 டேஸ் தான் உண்டு சாதாரண வருடத்தில். லீப் ஆண்டு அப்படின்னா 366 டேஸ். அதாவது இதில் எத்தனை வாரம்னா 52 வாரம் தான். பட் எந்த நம்ம சாதாரண வருஷத்தில் நமக்கு ஒரு நாள் தானே இருக்கும். ஆனால் லீப் ஆனால் 2 நாள் வந்து நமக்கு மிச்சம் வரும். ஓகேவா? 2 நாள். அந்த 2 நாள் வந்து ஒரு நாள்லாம் அந்த ஒரு நாள் சனிக்கிழமையாக இருக்கலாம், வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம், திங்கக்கிழமையாக இருக்கலாம். அந்த 2 நாள் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கலாம்? நமக்கு இந்த 2 நாள் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா ஞாயிறு. ஓகேவா? நீங்கள் இதை சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஞாயிறு திங்களாக இருக்கலாம், ஞாயிறு 2 நாள் அப்படி ஞாயிறு திங்களாக இருக்கலாம், திங்கள் செவ்வாய் அப்படி இருக்கலாம், செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளியாக இருக்கலாம், வெள்ளி சனியாக இருக்கலாம், சனி ஞாயிறாக இருக்கலாம். ஓகேவா? அதாவது எல்லாமே நம்ம 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம். ஓகேவா? மாற்றி எழுதியிருக்கோம். ஓகேவா? அந்த 2 நாள் இதுவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த லீப் வருடத்தில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. மொத்தம் ஒரு வாரத்தில் வந்து தகவு நமக்கு ஒரு வாரத்தில் 7 நாள், மொத்தம் என்னது 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஓகேவா? இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து சைடில் நம்ம 1 அப்படிங்கிறது என்னது, இந்த 1 வச்சு தான் நம்ம என்னது நிகழ்தகவு. ஒவ்வொரு நாளில் வந்து நமக்கு அந்த 52 வாரம் போய் அந்த ஒரு நாள் என்னது நமக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், அந்த மாதிரி போட்டிருப்போம். இதுவே 52 வாரம் அப்படின்னா அந்த ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் அடிச்சுட்டு மொத்தம் எத்தனை நாள் இருக்கும் அந்த நாட்களில் வந்து போட்டிருப்போம். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஒரு சாதாரண வருஷத்தில் சேர்ந்து வராது. ஓகேவா? அது இயலாத நிலை. ஆனால் ஒரு நெட்டாண்டில் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சனிக்கிழமை எதுலலாம் இருக்குன்னு பாருங்கள். 1 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? 2/7 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டால் அதேமாதிரி 53 வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும். வெள்ளிக்கிழமை எத்தனை இதில் இருக்கும்? 1 2 டைம்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி எழுதலாம். ஓகே. அடுத்தது வந்து நமக்கு என்ன கேட்கலாம்னா அடுத்த 2வது கொஸ்டின் எழுதியிருக்கோங்க. இதில் என்னது 53 வெள்ளிக்கிழமை. 2வது கொஸ்டின் இது 53 வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை அல்லதுனா என்ன சொல்லியிருக்கேன்? ப்ளஸ். ஓகேவா? அல்லது சனிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். வெள்ளி இதில் இருக்குது 1 2 3. ஓகேவா? இதில் வெள்ளி இருக்குது, இதில் சனி இருக்குது, இதுலேயும் சனி இருக்குது. ஸோ நமக்கு வந்து 3 நாள் இதுலேயும் வெள்ளியும் சனி இருக்கும் மொத்தம். அப்போ அல்லது அப்படிங்கிறதுனால நம்ம கூட்டி வைப்போம் 3/7. ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்தது 3வது கொஸ்டின் பாருங்கள். என்ன கொஸ்டின் பார்க்கலாம்? 53 வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகே. 53 வெள்ளிக்கிழமை இது வந்து மற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், பெருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா?
பெருக்கல் அப்படின்னா வெள்ளியும் சனி நமக்கு சேர்ந்து வரக்கூடியது அப்படின்னா 1 1 தான். அப்போது இதை நம்ம 1/7 அப்படின்னு கூட்டலுங்கிறதுனால நம்ம 1 2 3 இது வந்து வெள்ளியும் சனி நம்ம சேர்ந்து வருது அப்படின்னா 2 சேர்ந்து வருது, இது 1 தான். ஓகே, வெள்ளியும் சனியும் 1/7. ஓகே, இப்போ நம்ம வந்து இது எல்லாமே 53 நாட்களில் பார்த்தோம். ஓகேவா? இப்போ 4வது என்ன கொஸ்டின் பார்க்கலாம்னா 52 வெள்ளிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு. இதில் எந்த டேஸ்னாலும் நம்ம போடலாம். ஓகே, வெள்ளிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன? ஓகே, இதில் வந்து நம்ம சனிக்கிழமை போடலாம். 52 சனிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன? 52 அப்படின்னு கேட்டாங்க. நம்ம என்னது எங்கே இருக்கோ சனிக்கிழமை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிச்சுட்டு மிச்சது இருக்கிறது எல்லாமே 52 வாரம் அப்படின்னு கேட்டாங்களோ மிச்சது எல்லாமே அடிச்சு அந்த எந்த கிழமை கேட்டிருக்காங்களோ அதை அடிச்சுட்டு மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம எண்ணிப்போம். இப்போ சனிக்கிழமை அப்படிங்கிறது எது இதில் கேட்டிருக்காங்க, இதை அடிச்சிடணும், இதையும் அடிச்சிடணும். மொத்தம் மீதி எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. ஓகேவா? 5 டன். அப்போது 5/7 அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? இதில் எந்த கிழமை நாள் 52 கேட்டால் எந்த கிழமை கேட்டிருக்காங்களோ அந்த கிழமை அடிச்சுட்டு மீதி எத்தனை நாள் இருக்கோ அதை வந்து நம்ம போட்டுருணும். ஓகேவா? 5/7. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் பகடை அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம், நாணயம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்புறமா வந்து லீப்பாண்டு, சாதாரண ஆண்டு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த பார்ட் வீடியோவில் வந்து ஒரு 6 சம் வந்து 6 சம் பார்த்துருக்கோம். அதுக்குள்ளே நம்ம நிறைய சப்ஸ்டியூட் சம் வந்து பார்த்துருக்கோம். பேசிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சுட்டுனா இந்த சம் எப்படி கேட்டாலும் வந்து போட்டுடலாம். ஓகேவா? கூடுதல் இந்த பகடையில் வந்து பகுஎண், பகாயன், ஒற்றைப்படை எண், இரட்டைப்படை எண், அதனுடைய கூடுதல் பெருக்கல் எண் எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சால் பகடை வந்து போட்டலாம். மாதிரி 2 நாணயங்களில் வந்து குறைந்தபட்சம் அதிகபட்சம் அதில் தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதை கொஞ்சம் நல்லா தெளிவாக வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அதுமாதிரி நெட்டாண்டு. ஓகே, இப்போ டோட்டல் நம்ம வந்து 6 சம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிமைனிங் இருக்க சம் வந்து நம்ம பார்க்கலாம்.